தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை கிடைக்கணும், தொழில் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, 4 பொருள் போதும். இந்த 4 பொருள் என்னென்ன அப்படிங்கிறீங்கன்னா, சந்தனம் சொல்லக்கூடிய எண்ணெய், ஜாதி மல்லி சொல்லக்கூடிய எண்ணெய், அதுக்கப்புறம் வெற்றி வேர் சொல்லக்கூடிய எண்ணெய், அல்லது வெற்றி வேர் வேராக தான் வரும். அந்த வேரை தண்ணியில் கூடி நீங்கள் பணம் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம அது பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா எண்ணெய். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் பெஸ்ட்டாக கிடைக்கும். முன்னையாச்சும் அதுக்கு சந்தனத்தை வாங்கணும், அதுக்காக ஜாதி மல்லியை சேகரிக்கணும், வெட்டி வேரை சேகரிக்கணும், ரோஜா இதழ்களை சேகரிக்கணும். இதெல்லாம் சேகரித்து நான் சொன்ன பொருள் 4ஐயும் சேகரித்து என்ன பண்ணுவோம், இள வெயில பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணி உணர்த்தி, அதுக்கப்புறம் அது எடுத்து நல்ல சுத்தமான பன்னீரை பார்த்தீங்கன்னா சுத்தி, அதாவது எந்த ஒரு பொருளும் நம்ம செயலாக கொண்டுனா சுத்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுத்தினா என்ன, நல்ல தண்ணியில நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் அந்த பொருள் அந்த வடிகட்டினாலும் அந்த பொருள் இருக்கக்கூடிய டெசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய இரும்பு வானிலத்தில் வச்சு அந்த தண்ணியை ஊற்றி அதுக்காக லைட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம், கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த பொருள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு திருப்பி தண்ணியை ஊற்றி அதுக்காக ஒரு தடவைக்கு 3 தடவை அந்த தண்ணியை சேகரித்து அந்த தண்ணி கடைசியாக வத்த போகும்போது சுத்தமான நல்லெண்ணெயை போட்டு ஆச்சுங்களா, நாங்கள் நல்லா இது பண்ண போகும்போது நல்லா வாசனை உள்ள ஒரு திரவிய பொருளாக நமக்கு சேரும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க. நாட்டு மருந்து கடையில் நீங்கள் சொல்லி வச்சாவே போதும், 3 நாளில் நம்ம கைக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பொருள்லாம் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே நான் சொன்ன மாரி தைலமாக வந்துருச்சு. சந்தனமா, சந்தன தைலம். ஜாதி மல்லியா, அதுக்கு தைலம் வந்துருச்சு. வெட்டி வேரா, அதுக்கும் தைலம் வந்துருச்சு. ரோஜாதா, அதுக்கு தைலம். இப்போ இந்த 4 பொருளின் தைலங்களை சேகரித்து சரி சார், நீங்கள் சொன்ன மாரி இந்த 4 பொருளையும் நான் சேகரிச்சிட்டேன். இந்த 4 பொருள் நான் என்ன சார் செய்கிறது, எனக்கு வேலை கிடைச்சா இந்த 4 பொருள் எனக்கு கை கிடைச்சிருந்தோமா எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொழில் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 4 பொருள் சேகரித்து நம்ம என்ன பண்ணுவோம், தெய்வம் சொல்லக்கூடிய ஆதி மூல சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தாலும் மூல கணபதி, அது கன்னி மூல கணபதி. இப்போ சிவன் கோயிலில் கன்னி முளை ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் கணபதி இருப்பார். அது கன்னி மூல கணபதியாக இருப்பார். அந்த கணபதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் நான் சொல்லக்கூடிய இந்த 4 பொருளையும் தைலம் ஆக்கி அந்த தைலத்தோட சென்று கொண்டு போய் கணபதி முன்னாடி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய கன்னி மூலை பகுதி இருக்கக்கூடிய விநாயகருக்கு. சரி சார், அப்படிப்பட்ட விநாயகர் எங்கள் பகுதியில் இல்லை சார், அதுக்கு பதிலாக என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகருடைய ஃபோட்டோக்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணாவே வந்துடும். இல்லை கடைகளில் விநாயகருடைய படங்கள் இருக்கும். அந்த படங்களை கற்பக விநாயகர் படத்தை வாங்கிட்டு ஆச்சுங்களா, உங்கள் பகுதி உங்கள் வீட்டு பகுதியில் கன்னி மூலையில் அந்த விநாயகரை வச்சு நான் சொன்னக்கூடிய பொருட்களை தீபமாக்கி இலவம் பஞ்சு திரி வச்சு அதை தீபம் ஏற்றி கணபதியோடைய மந்திரம் ஓம் கிரீம் கணபதியே நமக, ஓம் கிரீம் கணபதியே நமக என்ற இந்த ஒரு வார்த்தை 21 முறை சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நல்ல விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். இது செய்து பாருங்க. சரி, இதோட
எல்லாத்தோடைய மனநிலையில் இருக்கக்கூடிய வந்துப்பானா காதல். இந்த காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் காதல் நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படி நினைக்கக்கூடிய நபராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் காதல் வெற்றி அடைகிறதுக்கு சூட்சமாக பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, சில பொருள்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபயோக பொருளே இருக்கு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், சரி சார் நீங்கள் சொன்னதான் சொல்லி நான் வந்து படம் எங்கள் வீட்டில் அதை வச்சு நான் வழிபட ஆரம்பிச்சிட்டேன், எத்தனை நாளைக்கு சார் அது வழிபடலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருமா? நிச்சயம் வரும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தொடங்கினால் தொடர்ந்து 21 வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. கரெக்டாக 24 முடிவில் உங்களுக்கு 22வது விடிய பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய நபர்களுக்கு. தொழில் காரகன் உங்களுக்கு வெற்றியாக அமையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து 21 புதன்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பை உண்டாகும். ஆச்சுங்களா? செய்து பாருங்க, வெற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணைந்த ஒரு நிச்சய சந்திக்கிறேன். உங்களை இருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.